கட் பண்றா கண்ண மூடுறா. எது கண்ண மூடிடா. ஆமா. புறா ஒண்ணு இல்லடா. வேற வாங்க மகனே இப்படிதான். நான் பாத்து சோபமா கொல்றது. புரியுதா? அதான் இந்த மாதிரி டாப் குக்கா இருக்குது இவ்வளவு கஷ்டமானது எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு தான் தெரியுது. அப்ப டூப் குக் வரது ஈஸியா உங்களுக்கு? டூப் குக்கு கஷ்டம் தான். எவ்வளவு எல்லாம் ஹேண்டில் பண்ணோம், உங்களை ஹேண்டில் பண்ணோம், சிவானி ஹேண்டில் பண்ணோம். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அவன் எங்க ஹேண்டில் பண்றாங்க? நான் தானே எல்லாரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன். அந்த பக்கத்துல இருந்து பாக்குறேன் இந்த பாய்ஸ் எல்லாம் வந்து நாங்க பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அதையும் நாங்க நோட் பண்ணிக்கிட்டோம். அங்க பன்னீர் கட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. டேய் அதுக்கு பக்கத்துல நடுவுல ஒருத்தி வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காளே, அது என்னோட ஃப்ரெண்டு. அது பக்கத்துல எந்த வேலையும் பார்க்காம டேபிள் தொடச்சிட்டு இருக்காளே, அவன் என் ஃப்ரெண்டு. என்ன சொல்ற? நான் நினைச்சேன் என் தங்கச்சி உண்மையிலே கேவலமா சமைக்கும், ஒரு 3 வாரத்துல வெளியே போயிடும், லைட்டா அவள் ஃபீல் பண்ணி விட்டுறலாம்னு பார்த்தா இப்படி. அப்ப அவங்க நல்லா குக் பண்ண கூடாது, எலிமினேட் ஆனும் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு சீரியஸாவே எனக்கு சரிப்பா, எனக்கு என் தங்கச்சி எனக்கு சித்திரித்த சந்தோஷமா இருக்கு. சரி சமையலே ஒண்ணு தெரியாதுன்னு பார்த்தேன், இப்ப கடவுள் புனித்துல ஒரு நல்ல அந்த போன வாரம் சமைச்சு பாராட்டு வாங்கிச்சுல. யாரோட மென்டர்? அப்படியா? ஏய் அப்ப என்னமோ நீங்க நடக்க சரிப்பா, கைய வச்சா ராங்கா போனது இல்ல. நான் வந்து 3 எபிசோட்ல எலிமினேட் ஆகணும்னு சொல்லிறான். எலிமினேட் ஆகும்டா. நீ எலிமினேட் ஆயிட்டனா அன்னைக்கு நான் வந்து செத்து விட்டு நான் இறங்கிடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, எலிமினேட் ஆனா செட்டை விட்டே போறேன். அன்னைக்கு நான் இறங்கிடுவேன். நான் ஆல்ரெடி செட் அனுப்பலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்டா அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. போட்டுங்க, ஆனியன் போடு. ஆயிடுச்சு. கேஷ்யூ பேஸ்ட் கொஞ்சோண்டு. ஆனா ஒயிட் கலர் இருக்கணும் பிரியாணி. புரியல இன்னைக்கு என்ன சார் வெள்ளரிக்காய் ஜூஸ் போட போறோமா? 150 பேருக்கு 150 வெள்ளரிக்காவா? அம்மா 10 விரலதாமா இருக்கு, என்னால வெட்ட முடியாதுமா. வாங்க 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 வெட்டலாம். ஏய், நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என் தலைவன பாடுறா, 42 வயசுலயும் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கான். இவன் அடிபட்ட சாக போறான்டா. 42 வயசு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கோசரம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ஒயிட் காஷ்மீரி ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்கு ஆனியன், கிரீன் சில்லி, கரம் மசாலா போட்டு வதக்குறோம். இது நல்லா வதக்கிட்ட அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி போடணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணணும். தேவையா தக்காளி? ஒயிட் பிரியாணி தேவையே இல்லை, நம்ம அந்த சால்னா போட்டோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வீட்டு வேலை ஷேர் பண்ணி செஞ்சா நானும் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கனால. ஆமா. ஆனா வரப்போற என் ஒய்ஃப்க்கு சமைக்க தெரியல சொல்லிட்டானா? நீங்க தான் குக் பண்ணனும், அவங்க சாப் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? சம சாமி படத்துல விக்ரம் திரிஷா மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் அறை. இல்லம்மா என் ஃபியூச்சர் ஒய்ஃப். இல்ல ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்தா என் ஒய்ஃப் இப்படி வெட்ட, நான் மாவு கிண்ட, இந்த எகத்தாளமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பார்த்தா எங்க அப்பா இப்படி கிராஸ் பண்ணி போவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி எங்க பிடிச்ச அதான் சில கனவுலாம் வந்து கனவாவே போயிடுமா கடைசி வரைக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கனவு காண்டுக்கணும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? 30 வயசு தாண்டிட்டா நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்ச்சி.